பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, குறிப்பிட்டு கேளுங்கள் நிறைவாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஆதார வசனம் சங்கீதம் 68:9. தேவனே, சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர், இளைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினீர். தேவ நினைவிற்குள் இருப்பவர்களே, நாம் கர்த்தருடைய சுதந்திரம், அவருடைய பங்கு. நாம் தான் அவருக்கு சொத்து. வானமும் பூமியும் அவருடையதுதான். சகல படைப்புகளும் பொன்னும் வெள்ளியும் அவருடையதுதான். ஆனால் அவர் நம்மைத்தான் தமது சொத்தாக எடுத்துக்கொண்டார். எப்படி என்றால், நமக்காகத்தான் அவர் எல்லாவற்றையும் படைத்தார். தமது சாயலாக மனுஷனைத்தான் உண்டாக்கினார். ஆதியாகமம் 1:27. இதில் ஆனந்தம் கொண்டார். உபாகம் 32:9 சொல்கிறது, கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திரம். இதை உறுதிப்படுத்தி தாவீது எழுதினது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். சங்கீதம் 94:14. சங்கீதம் 29:11 கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். நம்மை பார்த்து தான் சொன்னார், இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது என் கண்முன் இருக்கிறது என்றார். ஏசாயா 49:16. தம் மக்களை மீட்டு மறுபடியும் தம் சொத்தை அடைவதற்குத்தான் தமது ஒரே பேரான குமாரனையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்திருப்பார் என்றால் நம்மேல் வைத்த அன்பும் மதிப்பையும் பாருங்கள். இப்படிப்பட்ட தமது சுதந்திரம், சொத்து, பங்கு, ஜனங்கள் பல காரணங்களினாலே இழைத்து போய்விடுகிறது. இந்த இழைப்பிற்கு நம்முடைய அஜாக்கிரதையே பெரும்பாலும் காரணமாயிருக்கிறது. தேவனை விட்டு விலகி தோட்டத்தை விட்டு வெளியே வந்தால் கண்டவனெல்லாம் கல்லெறிவான். அப்படித்தான் இந்த இழைப்பு வந்தது. இந்த இழப்பை நாம் பார்த்து சோர்ந்து போவதற்கு முன் அவர் காண்கிறார். நம்மை கர்த்தர் யார் கையிலும் விட்டு விடுவதில்லை, விட்டு கொடுப்பதும் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் அக்காலத்திலே எகிப்தில் அடிமையிலாக இருந்தார்கள். பார்வோனும் எகிப்தியர்களும் கொடுமையாக வேலை வாங்கினார்கள். கர்த்தருடைய சுதந்திரம், சொத்து இழைத்து போனது. அவர்களுக்கு அப்போது உடனடி தேவைப்பட்டது விடுதலை, மீட்பு. இதற்கு தேவன் மோசே, ஆரோன் மீட்பவர்களை தெரிந்து கொண்டு அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். தம் மக்களுக்கு இந்த தாழ்வில் இருந்து இளைப்பாறுதலுக்கு வர எது அவசியமோ அதை அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு மேலாக கொடுத்து அற்புதமாய் மீட்டு கொண்டார். வறட்சியான பூமிக்கு மழை அவசியம், இது நமக்கு தெரியும். ஏதோ கொஞ்சம் மழை பெய்தால் பயிர் முளைச்சு கொஞ்சம் வளரட்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். தேவனோ அந்த தேவையை சம்பூரணமாக கொடுக்கிறார். எப்பொழுதெல்லாம் மழை பெய்தால் பயிர் வளர்ந்து தானியம் பிடித்து முதிர்ந்து விளைச்சலுக்கு அறுவடைக்கு வரும் வரை காலத்தையும் தேவையும் அறிந்து அவ்வப்போது கொடுக்கிறார். இதுதான் சம்பூர்ண மழை. இது நிலத்துக்கு. நாம் எதில் சிக்கி இழந்து தவித்து இளைத்து போயிருக்கிறோமோ அதை கர்த்தர் அறிவார். அதை மீட்டுக்கொள்ள என்னென்ன செய்ய வேண்டுமோ செய்து மறுபடியும் கீழே இயேசுவுக்குள் வேர் பெற்றி மேலே கணுகொடிக்கும்படி செய்கிறார். இதற்குத்தான் இயேசு ஸ்பெசிஃபிக்காக கேட்க சொல்லுகிறார். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை நான் செய்வேன் என்றார். 1 சாமுவேல் 1 பேசப்படும் ஸ்திரீ அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. நிந்தையும் பிறருடைய அவமான பேச்சினால் நொந்து போய்விட்டாள். தன் மனக்கிலேசம் முழுவதையும் தேவ சமூகத்தில் கொட்டினாள். பொருத்தனை பண்ணினாள். ஸ்பெசிஃபிக்காக கேட்டாள், எனக்கு ஒரு மகனை கொடுப்பீர் என்றால் அவனை நான் உமக்கே கொடுக்கிறேன். தேவன் நினைத்தருளினார். குழந்தை சாமுவேலை கொடுத்து தனது சுதந்திரத்தை அன்னாளை திடப்படுத்தினார். தமது சுதந்திரமாகிய யோசேப்பை குழியில் போட்டார்கள் சகோதரர்கள். பின் விற்றார்கள். போன இடத்தில் அநியாயமாய் குற்றப்படுத்தி சிறையில் போட்டார்கள். அவனுக்கு தேவை விடுதலை. தேவன் அதை எப்படி சம்பூர்ணமாய் கொடுத்தார் என்றால், இவனுடைய சகோதரர்கள் சொந்த குடும்பத்தை பசி பட்டினி இந்த இளைப்பாறுதல் பாதுகாக்கும் அளவுக்கு, ஒரு தேசத்தை பாதுகாக்கும் அளவுக்கு, பல தேசங்களை பாதுகாக்கும் அளவுக்கு அவனை எகிப்தின் ராஜ்ஜியத்திலே பிரதான போஸ்ட் கொடுத்து அரண்மனையில் வைத்து சகல அதிகாரங்களையும் கொடுத்தார். இதுதான் சம்பூர்ண மழை. கர்த்தர் தமது மக்களை திடப்படுத்துகிறார். இளைப்பை, வறட்சியை, குறையை நீக்குகிறார் என்றால் அது ஏதோ அன்றைய தேவைக்கு அப்போதைய நிலையிலிருந்து விடுபட அல்ல. டெம்பரவரி ரிலீஃப் அல்ல, நிரந்தர செழிப்பு, நிரந்தர மீட்பு. இவர்கள் மற்றவர்களை இளைப்பை போக்கும் அளவிற்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிறார்.
யாக்கோபு 1:5, பிலிப்பியர் 4:19, 2 தெசலோனிக்கேயர் 3:16, 1 தீமோத்தேயு 6:17, ரூத் 2:12. இந்த வசனங்களை எல்லாம் குறித்து வைத்து கொண்டு வாசித்து தியானியுங்கள். உங்களுக்கு இப்போது எது அத்தியாவசியமோ, எதில் தொய்ந்து போய் மேல முடியாமல் இருக்கிறீர்களோ அதை ஸ்பெசிஃபிக்காக விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வேன் என்ற நிச்சயத்தோடு கேளுங்கள். பின் அதற்கு நன்றி செலுத்துங்கள். அற்பமாய் சொற்பமாய் அல்லங்க, பூரணமாய் நிறைவாய் வழிந்தோட மீண்டும் அதில் பிரச்சனை வராமல் இருக்க நிறைத்து கொடுப்பார். அது எதுவோ, பொருளாதார சரிவோ, சரீர பலவீனமோ, சமாதான குறைவோ, எதிரியில் வரும் இடைஞ்சல்களோ, எதுவோ ஞான குறைவோ, அதை பர்டிகுலராக இந்த வாரம் அதையே குறிப்பிட்டு வைத்து கேளுங்கள். சம்பூர்ணமாய் கொடுத்து உங்களை திடப்படுத்தி சாட்சியாய் வைப்பார். தாவீது சொன்னது போல, எப்படி சொன்னான்? சுதந்திரத்தை திடப்படுத்தினீர் என்று சொன்னான் அல்லவா, அப்படியே நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எதை செய்தாலும் முழுமையாக நிறைவாக மறுபடியும் அதை குறித்து கவலைப்படாத அளவிற்கு செய்து முடித்து திடப்படுத்துகிறவர் என்பதை கண்டோம். இன்று எங்களது வாழ்வில் இந்த பிரச்சனையை சொல்லுங்கள், குறிப்பிடுங்கள். இப்பொழுது தீர்வு தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா.